ஹாய் ஹலோ வணக்கம். நாம் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 21 சென்ட்டு இருக்கிற நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஹவுஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதுவும் லோ பட்ஜெட்டில் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளது இடம் ஏதாச்சும் வாங்கணும் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக இது பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போ இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 21 சென்ட்டு. இந்த 21 சென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1/4 ஏக்கருக்கு 4 சென்ட் கம்மி. ஆனால் இங்கே பாருங்கள், 2 ஃபேமிலி தாராளமாக தங்குற மாதிரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கிற இதில் வந்து ஊருக்கு நடுவில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலையெல்லாம் இப்போ தான் வந்து ஒர்க் பண்ணி எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி விரும்புகிறவங்க தாராளமாக இதை வாங்கலாம். இல்லை நம்ம ஒரு வீக்கெண்டில் வந்து வீக்கெண்ட் ஒரு ஃபேமிலியோடு வந்து நம்ம தங்கி இருந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம். ஏன்னா இது பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு, பாத்ரூமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாலு, 2 ஃபேமிலிக்கு 2 பெரிய ஹால் இருக்கும். அப்புறம் முன்னாடி திண்ணை, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். நீங்கள் இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6, 7 ரூம் பக்கம் இதில் வந்து வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 7, 8 ரூமே வரும். 8 ரூம் பக்கம் வருது. அப்படி இருக்கும்போது 2 ஃபேமிலி தங்குற மாதிரியும் 2 பக்கம் திண்ணை இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி இடமும் வந்து பார்த்திங்கன்னா 21 சென்ட் பெருசாக இருக்குது. ரொம்ப பெரிய இடம். உங்களுக்கு அது பின்னாடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இப்போ என்னென்னா இவங்க கொடுக்கறதுனால நம்ம முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் மண் கொட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஓகே நம்ம இது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தாராளமாக வந்து அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம், அந்த காலத்து பாத்ரூம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து இன்னொரு ரூமு. இப்படி வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 பேர் தங்குற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நான் அது உங்களுக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போது லைட்டு நம்ம போடாதனால நம்ம இந்த சன்லைட்டில் எடுக்கிறதுனால நமக்கு இப்படி தெரியுது. அதே மாதிரி இதில் கையெழுத்து அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான், ஒரே ஒரு மேடத்தோட கையெழுத்து மட்டும்தான். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. அதனால் நம்ம அதுக்கு எதுவும் பயந்துக்க வேண்டியதில்லை. இன்னொன்று இந்த வீடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே பாருங்கள், ஆப்போசிட்லாம் வீடு இருக்குது பாருங்கள், கார் பார்க்கிங் முதல் கொண்டு. அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம கார் பார்க்கிங்கோட தாராளமாக காரு எல்லாமே வந்துட்டு போகிற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஊருக்கு நடுவுலையே இருக்குது. அதனால் சேஃப் அண்ட் செக்யூரும் கூட. அதனால் நம்ம வந்து தைரியமாக இருக்கலாம், பயந்துக்க வேண்டியதில்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேட் வைஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து சென்ட்டு 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. உடனடி கிரயமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஊருக்குள்ளே போகிற ரேட் தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.